இன்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அமோகமாக ஜெயிச்சிருக்கிறார் விஜய். ஆதரித்தோர் 144. நடந்து முடிந்தது வெறும் ஜோசப் விஜய் அரசுக்கான மெஜாரிட்டியை நிரூபிக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பு மட்டுமல்ல, விஜய் மீதான நம்பிக்கைக்கும் நடந்த ஒரு அக்னி பரீட்சை. வாக்கெடுப்புல 144 வாக்குகள் வாங்கி அமோகமா ஜெயிச்சிருக்கலாம் விஜய். அரசியல் நேர்மை என்கிற நம்பிக்கையில் பரிதாபமாக தோற்று போயிருக்கார். எப்படி வாங்க விரிவா பார்க்கலாம். 5 சீட் 10 சீட் என்றார்கள், அடிச்சு தூக்கி 108 இடங்கள்ல ஜெயிச்சார். அரசு அமைப்பதில் சிக்கல் என்றார்கள், அமைத்தார். முதல்வராக முடியாது என்றார்கள், முதல்வரானார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் கவிழ்ந்து விடும் என்றார்கள். 144 எம்எல்ஏக்களின் ஆதரவோடு அதையும் தாண்டி சாதித்து காட்டிவிட்டார். வெற்றி மேல் வெற்றிதான். ஆனால் தோற்றது விஜய் என்கிற மாற்றத்திற்கான அரசியல்வாதி. தோற்றது தமிழக வெற்றி கழகம் என்கிற மாற்று சக்தி என்கிற கட்சி. விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனது முதல் தேர்தலிலேயே 108 இடங்களில் கைப்பற்றி சரித்திரம் படைத்தது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான அந்த 118 என்னும் மேஜிக் நம்பரை தொட முடியல. அந்த அரியணையில் அமர தான் யாரை தீய சக்தி என்று சொன்னாரோ அதே திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவை தேடி போனார் விஜய். இது விஜயின் நேர்மை மீதான முதல் தாக்குதல். இவரை நம்பி ஓட்டு போட்ட பொதுமக்கள் எழுப்பிய ஒரு கேள்வி, அது எப்படிப்பா திமுக தீய சக்தி, திமுக கூட்டணிகள் தூய சக்தியா? என்றாலும் ஆட்சி அமைக்க உதவி கேட்டிருக்கார், பரவாயில்ல போகட்டும் என்று நினைத்த வேளையில் அதிமுகவை பிளந்து அங்கிருந்து குதிரைகளை எம்எல்ஏக்களை இழுத்து வந்திருக்கிறார். இது விஜய் மீதான, விஜயின் நேர்மை மீதான கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் தகர்த்து விட்டது. ஆக ஆட்சியை பிடிக்க, ஆட்சியை தக்க வைக்க எந்த கேடுகட்ட செயலையும் செய்ய தேங்காத ஒரு சாதாரண அரசியல்வாதி தான் விஜய் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு. விஜய் போட்டு வந்த மாற்றத்துக்கான, நேர்மைக்கான, ஊழலுக்கு எதிரான என்கிற முகமூடிகள் எல்லாம் கிழிந்து ஜோசப் விஜயின் அசல் முகத்தை வெளிப்படுத்தி விட்டது இந்த ஃப்ளோர் டெஸ்ட். விஜயங்கள், நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல வின், ஆனா நேர்மை டெஸ்ட்ல அவுட். அதிமுகவை உடைத்து வெளியேறிய கூட்டம் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில விஜய்க்கு ஆதரவா வாக்களிச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி விஜய் குதிரை பேரம் நடத்தவே இல்லை என்று சொன்னா சாரி, இதை உங்களுக்கு ஓட்டு போட்ட அரசியலே தெரியாத ஜென்சி கூட்டம் கூட நம்பாது. விஜய் தேடி போய் உறவு கொண்டாடிய இந்த தலைவர்கள் யோக்கிய சிகாமணிகள் இல்லை. இந்த தலைவர்கள் யாரும் கரைப்படியாதவர்கள் அல்ல. எஸ்பி வேலுமணி மீது மாநகராட்சி டெண்டர் முறைகேட்டில் சுமார் 98 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக டிவிஎஸ்சி வழக்கு நிலுவையில் உள்ளது. தன் உறவினர்களுக்கு டெண்டர் கொடுத்ததுக்காக குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஊழல் செய்தவர்களை என் பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டேன் என்று மேடையில் முழங்கிய விஜய் இன்று தன் ஆட்சியை தக்க வைக்க இவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டிருக்கிறார். ஊழல் செஞ்சுட்டு ஏன் அந்த கட்சியில இருக்கீங்க, எங்க கட்சிக்கு மாறி வந்துருங்கன்னு சொல்லியிருக்கார். ஓ, இதுதான் விஜய் சொன்ன மாற்றத்துக்கான அரசியலா? இது புரியாம நாம தான் தப்பான நினைச்சிட்டோம் போல. ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி, வணக்கம். பிரதான எதிர்க்கட்சி திமுக கூட வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியேறி இருப்பது கூட ஒரு டாக்டிக்கல் சப்போர்ட் என்றுதான் தெரிகிறது. இதுக்கு தான் வீடு வீடா போய் பார்த்தாரா ஜோசப் விஜய்? நேர்மையான அரசியல்வாதி விஜய் என்பது கட்டமைக்கப்பட்ட வெறும் பிம்பம் அல்ல. உண்மை என்றால் அந்த அதிமுக குதிரைகளை, அதிமுக எம்எல்ஏகளின் ஆதரவை வேண்டாம்னு விஜய் சொல்லியிருக்கணும். மாறாக இரு கரம் நீட்டி அவர்களை விஜய் அணைத்திருப்பது சாதாரண மட்டுமல்ல, மக்களை ஏமாற்றவே கட்சி ஆரம்பிச்ச ஒரு தீய சக்தி என்று காட்டிவிட்டது. இந்த கும்பலின் ஆதரவை மறுத்திருந்தால் ஒருவேளை விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்று போயிருக்கலாம், அரசு கவிழ்ந்திருக்கலாம். ஆனால் மக்களின் நம்பிக்கையில் அமோகமாக ஜெயிச்சிருப்பார். நடிகன் என்று நம்பிக்கை இல்லாமல் எதிர்த்தவர்கள் கூட விஜய்க்கு ஆதரவா மாறியிருப்பார்கள். துரதிருஷ்டவசமாக நேர்மையை உதறிவிட்டு அதிகார சுகத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்ட ஜோசப் விஜய்க்கு முதல்வர் நாற்காலி இன்னும் சில காலத்திற்கு தொடரலாம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலின் சரித்திரத்தில் அவருக்கென்று ஒரு தனித்தனமான கரைப்படியாத இடம் கிடைக்குமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஜோசப் விஜய் என்னும் நீங்க ஒரு சாதாரண சந்தர்ப்பவாத ஊழல் ஆதரவு அரசியல்வாதி தான் என்பதை வெளிச்சம் போட்டு நீங்களே காட்டிட்டீங்க. ஜோசப் விஜய் இனிமேல் மாற்றத்துக்கான அரசியல் என்று சொல்ல முடியாது என்று நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்க.